மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஸோ அந்த கவனமாக இருக்கிறது தான் விஷயமே. அப்புறம் அதிலே சில விஷயங்கள்லாம் அந்த மூமெண்ட்டில் போய் அதே சீனில் எப்படி எனக்கு என்ன நினச்சா அதில் எனக்கு என்னோட ரோல் இருக்குன்னா டைலாக் எல்லாருக்கும் பார்ப்பேன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் டைலாக் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லி கொடுத்தது பேடு வச்சுருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அதை கரெக்டாக சொல்கிறாங்களா. டேரக்டர் என்ன பண்ணுவார்னா அவர் டைலாக் பார்க்க மாட்டார், அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் பார்ப்பாரு. ஷார்ட் எப்படி போகுது, அந்த கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது வேரியேஷன் சொல்லுவார். டைலாக் எங்கே மிஸ் பண்ணிட்டாங்களான்றது நானும் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த இடத்துல இந்த டைலாக் மிஸ் ஆகி இல்லைனா அவருக்கு டேக் ஓகேன்றுவாங்க. ஸோ ஒருவேளை அப்படி மிஸ் ஆச்சுன்னா அவங்க எடிட்டில் நம்மள தான் கேட்பாங்க, நீ தானே பேடு பார்த்துட்டு இருந்து எங்கே அவங்க டைலாக் மிஸ் பண்ணி. ஸோ அப்போ டைலாக் மிஸ் பண்ணாலும் பார்க்கணும், அவங்க அந்த கண்டினியூட்டியும் ஆக்ஷன் கண்டினியூட்டியும் பார்க்கணும். அப்போ சந்தோஷம் சார் ஒரு டக்குன்னு கேட்குறாரு, அவர் அந்த அதே சீனில் ஷிஃப்ட் பண்ணுறாரு, கேமரா ஷிஃப்ட், 2 கேமரா, ஒரு கேமரா வந்து ஃபுல் இது போயிட்டு இருக்கு, இன்னொரு கேமரா ஒன்லி க்ளோஸ். அவர் வந்து எப்படின்னா அப்படியே அதை கேட்ச் பண்ணுறாரு, அவரே ஷிஃப்ட் பண்ணுறாரு, அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சி சந்தோஷம் சார் சக் 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 சக்னு அதாவது இது பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்றது, இந்த டைலாக் முடியும் போது அடுத்து யாருக்கு டைலாக்ன்றது அவர்கிட்ட நான் காதுகிட்ட சொல்லிட்டே இருக்கும், சார் சிம்பு சார் அரவிந்த் சார் ஷிஃப்ட் சக் சக், இதெல்லாமே அந்த மூமெண்ட் தான், மூமெண்ட் ஆஃப் த இது. அதாவது அவங்க அடுத்த டைலாக் பண்ணுறதுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணி பிடிக்கிறது. ஸோ அந்த அவருக்கு அந்த ஷிஃப்டிங்கை சொல்லிக்கிட்டு ஸோ இதெல்லாமே எப்படின்னா ஒரு எனக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டால் செய்வீங்களான்னு கேட்டாலும் தெரியாது, ஆனால் முடியும் கமிட்மெண்ட்டு. ஸோ அதை செய்ய 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 அந்த ப்ராக்டிஸ். ஸோ அந்த இதுக்கு முக்கியமான குவாலிட்டின்றது ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்கிறதும் அந்த அது. ஸோ அது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த ஒரு குவாலிட்டியாக தேவைப்படுது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. வந்து கிளாரிட்டி ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு ஒரு கணக்கிலே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஒரு 180 டிகிரியில் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 180 தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த ஒரு ஹால் தான் லொக்கேஷன், ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஷூட்டிங் வந்து கிளாஸ் ரூம் செட்டப். ஸோ இப்போ இது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து இன்றைக்கி தான் ஷூட்டிங் பிளேஸ்னால் இது மாதிரி ஃபோட்டோஸு, ஒரு போர்டு, ஒரு மார்க்கரு, சேரு, இது மாதிரியான விஷயங்கள், இந்த செட்டப்பு இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஷார்ட் வந்து இப்போ இங்கே வச்சுருக்காரு, இப்போ இந்த ஷார்ட் இப்போ இங்கே இருக்குது, இப்போ க்ளோஸ். ஸோ இப்போ எனக்கு இங்கே இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது, இதுதான் ஃப்ரேம், இப்போ இதுதான் ஃப்ரேமு. ஸோ இது ஒரு ஃபிலிமாக போகும்போது ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுன்றது தான் எல்லாமே. நீங்கள் நிறைய செலவு போனேன் கணக்கு இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஃப்ரேமுக்குள்ளே வந்துச்சா, இவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ப்ரொடியூசர் கேட்பாங்க, இதெல்லாம் ஃப்ரேமுக்குள்ளே வந்துச்சா, இந்த இவ்வளோ செலவு பண்ணிங்களா. சில பேர் அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்காக ஒரு போர்டு இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து வரணும், இதை பெயிண்ட் பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணிங்களா, ஒரு போர்டுக்குள்ளே செலவு பண்ணிங்களா, அது வந்து விஷுவலில் காமிச்சிங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நம்ம பண்ணுற செலவு எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும்போது அது வேல்யூவேஷன் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது முக்கியமான விஷயம். நம்ம ஃப்ரேம் பார்த்துணும் ஃபஸ்ட். ஒரு ஏடின்றவங்க ஃபீல்டு அது எதுக்கெல்லாம் பார்க்கலாம்னா அட்மாஸ்ஃபியருக்காக ஒரு க்ரௌடு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நடக்க வைப்போம், கிராஸ் பண்ண விடுவோம். ஒரு ஏதோ ஒரு அட்மாஸ்ஃபியர்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு பண்ணும்போது அப்போ அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியருக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம், லைஃப் கொடுப்போம். அது நான் அப்புறம் வரேன் டீட்டெயிலு. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே எல்லாமே, இப்போ காஸ்டியூமாக இருக்கட்டும், செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னவாகவே இருந்தாலும் எது எல்லாமே இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் வருது. ஸோ எவரி ஃப்ரேமும் நம்ம பார்க்கணும். அசிஸ்டன்ட்ன்றவங்க எங்கேயோ போய் இருக்கிறதுலாம் இல்லை, ஒரு ஃப்ரேமும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி ஒரு 30 ஷாட் எடுத்தாங்க, 15 ஷாட் எடுத்தாங்கன்னா அந்த ஃப்ரேம் என்ன, அதுக்குள்ளே இப்போ ஒருத்தன் யாராவது காசாக இருப்பாங்க, அவன் உள்ளே விடாதுன்னுவாங்க. அப்போ உனக்கு அந்த எட்ஜ் தெரிஞ்சால் தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியலன்னா வந்து நீங்கள் குத்து மதிப்பாக டவுட்லேயே இருப்பீங்க, இது ஃப்ரேமா அது ஃப்ரேம் இல்லையா, இங்கே வருமா வராதா, ஒரு பயத்திலே இருப்பீங்க. அப்போ பயம் உங்களுக்கு முதல்ல இல்லாமல் இருக்கணும். ஒரு வேலை பார்க்கும்போது பயம் இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னா உங்களுக்கு ஃப்ரேம் தெரியணும், இது ரைட்டு லெஃப்ட், இது எட்ஜ், இதான் ஃப்ரேம் அப்படின்ற உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் யாருனாலும் வேலை வாங்கலாம். அவங்க ஒருத்தவங்க யாராவது சொன்னால் கூட தப்பாக யோ இதான் என் ஃப்ரேமு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்க முடியும், இந்த எட்ஜில் போய் நிற்க முடியும். இல்லைனா நீங்கள் யார்கிட்டையோ குத்து மதிப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ரேமுக்கு வேலை பார்க்குறதுன்றது தான் மஸ்ட். எல்லா டேரக்டர்ஸ் சொல்கிறது அதுதான், ஒரு மாஸ்டர்ஸ் சொல்கிறது அதுதான். ஏதோ ஒரு ப்ராப்ஸை போய் மாற்றுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஏன்னா அந்த ஃப்ரேம் பியூட்டி, அந்த ஆங்கிளுக்கு அது வரணும். இப்போ நீங்கள் எலவேட்டே ஆகலை, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா அது அங்கே வச்சு பிரயோஜனமே இல்லை, அது அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரணும். அப்போ அது எலவேட் பண்ணணும். அதுக்கு என்ன இப்போ எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அந்த பக்கம் எதாவது மறைச்சிருக்கலாம், அந்த பக்கம் எதாவது மறைச்சிருக்கலாம். அதில் தான் நிற்கும்போது ஆர்டிஸ்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க யாராவது மறைச்சிட்டு நிற்கிறாங்கன்னா அவங்கள இது பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க ஃப்ரேம்குள்ளே வரணும். அவங்க என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே வரணும். ஸோ அதுக்குள்ளே வர்றதுக்கு என்ன தேவை, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உழைப்பாங்க. ஒருத்தன் காஸ்டியூமில் இருக்கான்னா அவங்க வந்து இந்த ஷர்ட் கலைஞ்சிருக்கு, ஒருத்தன் ஹேர் ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, முடி தூக்கிச்சு அப்படின்னா அவன் போய் அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். இவங்க தனித்தனியாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு இது எப்போ தெரியும்னா ஃப்ரேமில் தான் தெரியும்.
இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களோட ஐ இங்கே இருக்கும், இப்படி பார்க்கும்போது அது தெரியாது. அதே நீங்கள் இங்கே போய் பார்க்கும்போது அந்த முடி இப்படி ஒரு முடி தூக்கிட்டு இருக்கும். அப்போ அது வந்து அவங்க வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் போய் பார்த்துட்டு சரி பண்ணிருப்பாங்க. ஒரு மேக்கப் மேன் போய் பார்த்துட்டு இது பண்ணும்போது பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ட் வந்து இங்கே பண்ணும்போது இங்கே சதை தொங்கிட்டு இருக்குன்னு போய் அவன் சொல்லுவான் மேக்கப் அது. ஸோ இது எல்லாமே ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணும்போது தான் எல்லா தவறுகளும் தெரியும். ஸோ தவறுகளும் தெரியும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாமே ஃப்ரேமுக்குள்ளே தான். ஓவராலாக சீனை எழுதிட்டோம், சீனுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டோம், அது வந்துச்சா, ஃப்ரேமில் வந்துச்சா. ஸோ இப்போ ஏதோ ஒன்று வரல, ஒன்றுமே இல்லை. இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ஸ் அங்கே இருக்கணும், ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க, டேபிளில் அந்த கன் இருந்தது, இது இருந்தது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டில் அது கமிட்டே பண்ணல, திடீர்னு அது ஒரு இடத்துல எடுக்கணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கமிட்டே பண்ணல, ஆனால் அது டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கும், அதை கேட்க முடியும். இப்போ ஒரு பேட் ஆச்சிருக்கேன் சார், இது கமிட் பண்ணணும் சார், இது வந்து ஸ்கிரிப்டில் இருக்குது, இது கமிட் பண்ணணும், இந்த ஷார்ட்டில் அது இருக்குது. ஸோ அப்போ அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ கேமரா பர்சனுக்கோ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கோ இவங்களுக்கு என்னன்னா எவ்ரி மூமெண்ட் அவங்க ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாங்களா, அது ஞாபகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியும், அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். அப்போ அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இப்போ நிறைய பேர் ஏடியா ஒர்க் பண்ணாமலே வராங்களே, ஏடியா ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து, ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது, மைண்டும் அது நமக்கு கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னா எவ்வளோ பேர் அதுக்கு பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ண முடியும். நீங்கள் அதை கூட பண்ணாமல் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்க நேராக இங்கே வந்து டேரக்டர் ஆகிறாங்க இல்லையா. ஸோ முடியாதுலாம் கிடையாது, முடியும். பட் அது டிபெண்டிங்கான அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியும், எனக்கு வந்து இப்போ நான் இன்னொரு வேலை பார்க்க முடியாமல் வீட்டை பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் காசெல்லாம் கொடுத்து என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னா, அது ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்குது அப்படின்னா, அது அவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவை, அதை வெளிப்படுத்தி அவங்க இப்போ நானும் ஈஸியாக படம். இப்போ பிரதீப் ரங்கநாதெல்லாம் எப்படி அவர் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணி தான் அவர் படம் பண்ணார். ஸோ சினிமா நிறைய மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் டேரக்டர் ஆக முடியுமா அப்படின்லாம் இல்லை. பட் வேலை பார்க்கறதுனால இருக்கிற உண்மையாக சொல்லணும்னா, வேலை பார்த்தா ரொம்ப கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸு, ஒரு ஃபார்மேட்டுன்றதெல்லாம் உடஞ்சிருச்சு. அதாவது இப்படி வந்தால் தான் வந்து இந்த டேரக்டர் இத்தனை படம் வேலை பார்த்தா டேரக்டர் ஆகிடலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற நான் பேசுகிற இந்த கிளாரிட்டி நீங்கள் எடுத்துகிட்டா கூட படம் பண்ண முடியும். வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு உண்மையாலுமே வந்து அனுபவங்கள் கொடுக்கும். அந்த அனுபவம் என்ன பண்ணுன்னா, செட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில், அப்போ அந்த அனுபவம் எனக்கு கை கொடுக்கும். எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும், நானே ஒரு முடிவு எடுப்பேன். நான் யாரையோ போயிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அவர் திடீர்னு ஆர்டிஸ்ட் வரல, அவர் போயிட்டாரு, இல்லை ஏதோ ஒன்று போட்ட ஷெடியூல் முடிக்க முடியாது, இப்போ வந்து இதனால் எனக்கு இந்த ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு இன்றைக்கி 2 லட்சம் லாஸ் ஆகும். ப்ரொடியூசர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க இது ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின் போது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். இது வந்து என்னென்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஹார்டான டைமில் அப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரியான மூமெண்ட்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். மற்றபடி வேறு எதுக்கும் இப்போ மணிசாரே என்னை ஜாயின் பண்ணும்போது திரும்ப திரும்ப அவர் ஒன்று கேட்டார், நீ எதுக்கு என்கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னாரு. திரும்ப திரும்ப கேட்டது அதுதான், நீ படம் பண்ணலாமே, எதுக்கு என்கிட்ட ஒர்க் பண்ணணும். அவர் என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்ட்டு எதுக்கு அசிஸ்டன்ட்டாக ஆகிறீங்க, படம் பண்ணுங்க, நான்லாம் ஒர்க் பண்ணிட்டா வந்தேன் அப்படின்னு வரவர். அதில் 2 விஷயம் இருக்குது, அவர் சொல்கிறது உண்மையும் இருக்குது. இன்னொன்று அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று என்னன்னா, வேலை பார்க்க மாட்டாங்க, வந்துடுவாங்க, பேருக்குன்னு வந்துடுவாங்க, ஒரு கார்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணால் இவர் அசிஸ்டன்ட் சொல்லிக்கலாம், அது அவங்களுக்கு அவங்க ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இப்படி மைண்ட் செட்டில் வரவங்க இருப்பாங்க. ஸோ அப்படியான பீப்புள் ஒரு டைரக்டருக்கு தேவையே கிடையாது. வர்றவங்க ஹானஸ்ட்டாக வேலை பார்க்கணும். அப்போ இன்னொன்று அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கும். இன்னொன்று அந்த பெரிய அந்த ஒரு கமிட்மெண்ட் வரும்போது என்ன உடஞ்சி போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க, ஒளிஞ்சுப்பாங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது, ஒளிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் எங்கே இருக்குன்னு தெரிய போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருப்பாங்க, மைக்கில் கத்தினா கூட வரமாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை ஹேண்டில் பண்ண அது பழக்கம் இருக்காது, அது மைண்டில் கூட அந்த கெப்பாசிட்டி இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அதை அக்செப்டன்ஸ் வேணும்ல. ஓகே, தப்பு நடந்துருச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே இருக்கணும் முதல்ல. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டாக ஒன்று சொல்லணும்ல. இப்போ நீ ஆளே இல்லைன்னா அந்த ஆல்டர்னேட் யாரை வச்சு பண்ணுறது? நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும், அதை பொறுப்பு எடுத்துக்கணும்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அதை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். யாருமே இல்லை செட்டில், எல்லா அசிஸ்டன்ட்டும் போயிட்டா கூட அவன் இன்னும் படம் பண்ண முடியும். டீமே போயிட்டா கூட, யாருமே இல்லைனா கூட வேலை தெரிஞ்ச வினோத் அப்படி தான் இருப்பார், சதுரங்கப்படி வினோத். அவருக்கு அந்த டைமில் அவர் படத்தில் அந்த டைமில் கொடுத்த அவருக்கு விஷயங்கள்லாம் ரொம்ப மினிமலான விஷயங்கள் தான்.
நான் அவருக்கு என்னோடய ஃப்ரெண்ட் அவர், நான் சதுரங்கட்டை பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணுறேன்னு, இல்லை லிங்கம் நான் வினோத் ராஜமுருகன் எல்லாமே ஒன்றா இருந்திருக்கோம். அதனால் அப்போ பண்ணும்போது அவர் இல்லை லிங்கம், ஏன்னா அவர் பயங்கரமான ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர். அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்துருக்காரு, சின்ன சின்ன வேலைகள், ரொம்ப லைஃப் கொடுத்த லெசன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப நிறைய. ஸோ அதனால் அந்த எதுவுமே இல்லை கூட என்னால் பண்ண முடியும்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்போ கிடைக்கும்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்துக்கலாம்டா வா என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா அது நடக்கும், என்ன வேணால் நடக்கும், அது தாறுமாறாக நடக்கும். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம வந்து ஷூட்டை முடிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்ல முடியும். ரொம்ப நம்ம வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைங்க, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க, நான் வந்து ஷார்ட் கட்டு மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு வந்து நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்பாங்க, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குங்க, அந்த மாதிரி அதை மட்டுமே வெறும் நாலேஜ் மட்டுமே வந்து ஒரு அதை வந்து சரி பண்ணுமான்னு கேட்டால் முடியாது. நாலேஜ் மட்டுமே வச்சுக்கிட்டு அது அங்கே பிளாங்க் அவுட் ஆகிடுவாங்க. அங்கே வந்து ஸ்வீட்டாலாம் இருக்காது செட்டு, அது வந்து வார்ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து உங்களோட ஐடியாலஜி, உங்களோட இது எல்லாம் அங்கே துவசமாக இருக்கும். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற எல்லா அனிமலும் வெளியே வந்திருக்கும், எல்லாருக்குள்ளே என்ன அனிமல் இருக்கோ அது வெளியே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து என்னென்னா அவங்க அதை எதை கைட் பண்ணுவோன்னா அவனோட அறிவு கைட் பண்ணுறத விட அவனோட அந்த ப்ராக்டிஸ் தான் கைட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் லேடி அசிஸ்டன்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து வேலைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில். என்னென்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தான், அதான் கரெக்ட், காஸ்டியூம் மட்டும்தான் அப்படின்வாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ டைரக்ஷன் சினிமா ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய போஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிகிரி அவங்க ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருப்பாங்க, சினிமாவுக்கு அது சம்மந்தம் இல்லை. ஓகே, அப்படிலாம் யாரும் அதை பார்த்துலாம் வேலை கொடுக்குறதுலாம் இல்லை. டிகிரின்றது தெரியுங்களா, கம்யூனிகேஷன் தான், அவ்வளோதான், ஜஸ்ட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா, அவ்வளோதான். ஒருத்தவங்க இப்போ கார்பரேட்லேருந்து வராங்கன்னா உங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து ஈஸி வேவாக இருக்கும். ஸோ அது அவ்வளோதான், உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான், ஜஸ்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், அவ்வளோதான் உங்களோட டிகிரி அவ்வளோதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சீன் எடுத்துகிட்டே இருக்கும்போது அடுத்த சீனுக்கான காஸ்டியூம், செட் ப்ராப்பர்ட்ஸு அதெல்லாம் மைண்டில் ஓடணும். நான் வந்து இப்போ ரொம்ப தெளிவான ஆள் சொல்லிட்டு இதுக்குள்ளேயே முழுகிட்டேன்னா அடுத்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீன் ஐயோ நிறையா மறந்துட்டேனே, அதை எடுத்து வைக்கலையே, அது அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் இங்கே வரலையே, இப்படிலாம் அங்கே பதில் சொல்லி உங்களுக்காக அரை மணி நேரம்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அந்த ப்ரெஷர்ன்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, கேமரா மட்டும் ஹையர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நடிக்க நிறைய டைரக்டர்ஸே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சீனே 3 நாள்லாம் எடுப்பாங்க, அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயம் திரும்ப பண்ணுற மாதிரியே இருந்துகிட்ருக்கும். ஒரே சீனை நம்ம ஒரு 3 நாளாக எடுக்கிறோன்னு எப்படி இருக்கும், சில நேரம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரீஷூட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபேவராக இருப்பாங்கன்றதானே ஒரு மாதிரி ஒரு வேறு ஃபார்மில் இருப்பாங்க, ஆர்ட் ஃபார்மில். நான் அந்த இதிலே இருப்பாங்க. இப்போ மணி சார்லாம் ஒரு நாளைக்கு 3 சீன்லாம் ஷூட் பண்ணுவார், சந்தோஷவனை வச்சுக்கிட்டு பெரிய அதாவது சொல்லுவேன். இப்போ பொன்னியின் செல்வன்லாம் வேறு யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு 300 கோடி 400 கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டிருப்பாங்க, வேறு யாராக இருந்தாலும். அவருன்றதுனால அவ்வளோ பட்ஜெட் கம்மியாக 100 நாள் அந்த 2 படத்தையும் எடுத்து, ஸோ அதெல்லாம் வேறு யாராக இருந்தால் 300 நாள் எடுத்திருப்பாங்க. ஒரு ஷூட்டிங் டேஸே நிறைய போயிருந்துருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, ஒரு நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், ஷெட்யூலு, அதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஷூட்டிங் டேஸ் கம்மியாக பண்ணிக்க முடியும். என்ன எடுக்க போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுக்க கற்றுப்பாங்க, எடுக்க அப்படியே செடி வளர்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஓகே இது இப்படி போகுதா, ஓகே இந்த கேரக்டர் வளர்த்தா எப்படி இருக்கும், இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க, அப்போ இந்த கேரக்டர் அதிகமாக்கிடலாம் சொல்லுவாங்களா. இப்போ விடுதலையில் வந்து பாரதியார் சார் தான் அந்த விஜய் சேதுபதி ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ரோல் சின்ன ஸ்மால் ரோல், சேதுபதி கிட்ட கேட்கும்போதே கம்மியான டேஸ் தான் கேட்டிருக்காங்க அவங்க. அது போக 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 அது வளர்ந்துட்டே போயிருந்துருக்கு அந்த ரோல். ஸோ சில பேர் அப்படி அலோவ் பண்ணுவாங்க. அந்த சில டேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் அப்படின்னா அதெல்லாம் ரெகுலர் ஃபார்முலாவெலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அதை அனுமதிச்சிருக்கு இந்த வாழ்க்கை.
ஸோ சினிமா வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்காது. ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரிலாம் நடக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.